ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நடந்த எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மந்த்லி ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மார்ச் மாதத்துக்கான டாரோ கார்ட் ரீடிங் கைடன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பிக் அ கார்ட் ரீடிங் தான். கைடன்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் மெசேஜ், யூனிவர்ஸ் நம்மளுக்கு தரக்கூடிய மார்ச் மாதத்துக்கான ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ நீங்கள் பயல் செலெக்ஷன் பண்ணி உங்களுடைய ரீடிங் பாருங்கள். இன்ட்ரோ முடித்தோடனே உங்களுக்கு பயல் செலெக்ஷன் காட்டுறேன். கண்ணை மூடி டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு உங்களுக்கான பயலை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்கள் பயலுக்கான டைம் கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங் கைடன்ஸ் பாருங்கள், மெசேஜ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரியான உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும், கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், டாரோ ரீடிங் கிளாஸஸ், கிறிஸ்டல்ஸ் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன என்கொயரி இருக்கோ தாராளமாக ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய சேனலுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லா விதமான என்னுடைய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, ஸோ என்னுடைய யூனிவர்ஸ் ஆஃப் சாரா சாரோ சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு அதில் நிறையா விதமான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு வர இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் பயலுக்கான ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் மார்ச் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பயல் செலெக்ஷன் பார்த்துட்டு நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஹலோ பயல் நம்பர் 1, வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் பயல் நம்பர் 1 சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான மார்ச் மந்த் ரீடிங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பெஷல் மெசேஜஸ் பார்க்கலாம். ஓகே, வாட்ஸ் யுவர் மார்ச் மந்த் ப்ரெடிக்ஷன் ஃபார் பயல் நம்பர் 1? வாட்ஸ் யுவர் மார்ச் மந்த் ப்ரெடிக்ஷன் ஃபார் பயல் நம்பர் 1? ஸோ பயல் நம்பர் 1 உங்களுடைய மார்ச் மந்த் ரீடிங். Please tell me for this reading. We have Page of Pentacles. Okay, ஒரு சிறப்பான ஒரு ஸ்டார்ட்டாக தான் இருக்குது. ஓகே, சிறப்பான சிம்பிளி பெஸ்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்க போகுது இந்த மார்ச் மந்த் உங்களுக்கு. ஓகே, உங்களுடைய திறமையை காட்ட உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ அந்த டேலண்ட் ஸ்கில் அண்ட் உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், நீங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ஸோ அதெல்லாம் காட்டக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இது இருக்க போகுது அப்படின்றது எனக்கு காட்டுது. இதில் என்ன உங்களுக்கு இடையில ஒரு சில விஷயங்கள் டிஸ்டர்ப் பண்ணோன்னா, பழையதை நினைக்கவே நினைக்காதீங்க. ஓகே, பழைய விஷயங்களை நினச்சி பார்க்காதீங்க, சும்மா அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கு இமோஷ்னலி கொஞ்சம் வீக் ஆகிடும். இமோஷ்னல் லெவலில் உங்களோட வீக்னஸ் பாயிண்ட்டே அதுவாக தான் இருக்கும். அது எஸ்பெஷலி பண ரீதியான விஷயங்களில் அனுபவங்கள், பணப்பிரச்சனை, பண கஷ்டம், இல்லை கடன் பிரச்சனை, இல்லை ஏதாவது ஏமாற்றங்கள், பெரிய அமௌண்ட்டை இழந்திருப்பீங்க, பணத்தை ஏமாத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் மேற்கொண்டு நினைக்காதீங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயங்கள். அது ஏற்படுத்தின தாக்கத்தை திருப்பியும் நினச்சி பார்க்காதீங்க.
உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் அதை வச்சு தான் உங்களுடைய ஸ்கில்ஸை இந்த மாதம் டெவலப் பண்ண இருக்கிறீங்க, வெளிப்படுத்த இருக்கிறீங்க. ஸோ அந்த நேரத்தில் பழைய விஷயங்களை நினச்சி பார்க்குறதுனால ஒரு யூஸும் கிடையாது. உங்களுடைய உங்களுடைய இமோஷன்ஸ் தான் வந்து வீக் ஆகும். சரிங்களா? உங்களுடைய வீக்கர் சைட் ஆஃப் இமோஷன்ஸ் தான் வெளிப்படும். அப்படி இமோஷ்னலி நீங்கள் வீக் ஆகும் போது என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பர்சன், உங்களுக்கு பிடித்த நபர், சரிங்களா, இவங்ககிட்ட பேசுனா எனக்கு அப்படியே ஹீலாக இருக்கும், ரெக்கவராக இருக்கும். அது உங்களுடைய மேரேஜ் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை லவ் பார்ட்னராக இருக்கலாம். நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்குல்ல, மனசுக்கு பிடித்த ஒரு நபராக இருக்கலாம். சரிங்களா? whoever it is, யாராக இருந்தாலுமே அந்த மனசுக்கு பிடித்த இதம் தரக்கூடிய ஒரு நபர்கிட்ட கொஞ்சம் இமோஷ்னலி நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா, உங்களுடைய இமோஷன் தாட்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு சில அந்த இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெக்கவரி வந்து அவங்க சைட்லேருந்து கிடைக்கும். அதர்வைஸ் நீங்கள் வந்து தனியாக போய் உட்காந்துட்டு எனக்கே எப்படியாச்சு, எதனால் எப்படியாச்சு, அதை யோசிக்காதுங்க. நீங்கள் உங்களுடைய தனிமையை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னா, வரக்கூடிய காலங்களில் என்ன பண்ணலாம், சரிங்களா, வரக்கூடிய காலங்களில் எப்படி நம்ம உருவாக்கிக்கலாம், எப்படி அமைச்சிக்கலாம், நம்மளுக்கான ஒரு கரெக்டான பாதை என்ன, அதை பற்றி யோசிக்கிறது தான் உங்களோட தனிமையில் நீங்கள் செய்யணுமே தவிர தேவையில்லாத விஷயங்கள், நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஸ்ட்ரென்த் அண்ட் ஹோப் தேவை. ஓகே, ரொம்ப தைரியமும் ரொம்ப நம்பிக்கையும் இந்த மாதம் அவசியம் உங்களுக்கு தேவை. சில பேருக்கு அது இயல்பாகவே அமைஞ்சிடும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் செய்யாத விஷயங்கள், தைரியமாக செய்யாத விஷயங்களை இந்த மாதம் நீங்கள் தைரியமாக செய்வீங்க. தைரியமாக உங்களோட ஆக்ஷன்ஸில் வெளிப்படும். சரிங்களா? உங்களுடைய நடவடிக்கையில் ஒரு தைரியமும் ஒரு அபரிமிதமான நம்பிக்கையும், உங்கள் மேலே நம்பிக்கையும் வெளிப்படும். ஸோ உங்களுக்கு சில கைண்ட் ஆஃப் கொலாபரேஷன் கிடைக்கலாம். சில நபர்கள் வெளியூர்லேருந்து, வெளிநாடுகள்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கொலாபரேஷன் கிடைக்கலாம். வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். பிகாஸ் உங்களுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு, உங்களுடைய அந்த தைரியம், நம்பிக்கை, உங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு அந்த மாதிரியான கொலாபரேஷன் வரலாம். ஈவன் உங்களை தேடி கூட இமோஷ்னல் அந்த பாண்டிங்கும் வரலாம். சரிங்களா? இமோஷ்னலி ஒருத்தவங்க உங்களை தேடி கூட வருவாங்க. உங்ககிட்ட பேசினாதான், உங்ககிட்ட கொஞ்சம் அவங்களுடைய இமோஷன்ஸை ஷேர் பண்ணாதான், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு ரெக்கவரி கிடைக்கும், மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட யாரோ ஒரு நபர் உங்களை தேடியே கூட வரலாம். சரிங்களா? அது உங்களுக்கு பிடிச்ச நபராகவும் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் பிடிச்ச நபராக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இமோஷ்னலி யாரோ ஒருத்தவங்க உங்களை தேடி வந்து வருவாங்க இந்த மார்ச் மாதம். சரிங்களா? ஸோ ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த விஷயங்கள், தடைப்பட்ட காரியங்கள், நீங்கள் தள்ளி போட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ பாட்டம் ஆஃப் த டே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இமோஷ்னல் லெவலில் ஒரு நியூ பிகினிங் இந்த மார்ச் மாதம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் பழையதை நினைக்காதீங்க. பழைய விஷயங்களை நீங்கள் நினைக்கும் போது அந்த நியூ பிகினிங்ஸ் உங்களால் எடுத்துக்க முடியாது கூட போகலாம். ஸோ அதை நீங்கள் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம கூட போகலாம். பட் இவ்வளோ நடக்க இருக்குன்ற போது அந்த பழைய விஷயங்களை வந்து அதை தவிர்த்துருங்க. ஜஸ்ட் இக்னோர் தட். அதை பற்றி யோசிக்காதீங்க. மைண்டில் தேவையில்லாத குப்பைகளெல்லாம் தூக்கி கிளென்ஸ் பண்ணிவிடுங்க, தூக்கி வெளியேற்றிடுங்க. இமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களை தேடி வரவங்களுக்கும் நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட என்னுடைய இமோஷன் ஷேரிங் நான் இவங்ககிட்ட பண்ணலாம் அப்படின்றது வாட் எவர் இட் இஸ். ஸோ அது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை தேடி வராங்க இல்லையா, அவங்களுக்கும் உங்களால் பெஸ்ட்டாக இருக்க முடியும். சில போஸ்ட்போன் பண்ண காரியங்கள், காலதாமதம் ஆக்கிருப்பீங்க இல்லையா, சில காரியங்களை அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருப்பீங்களே, அதெல்லாம் இந்த மாதம் செய்யுங்க. அதுக்கான வாய்ப்பு வரும். அப்போ நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். உங்களோட டேலண்ட், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களோட டேலண்ட்டை, ஸ்கில்ஸை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வரக்கூடிய, அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய ரீடிங்கில் வந்து வருது. ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். We have morning, the world avoids you. We have evil queen, you deserve sugar not salt. Okay,
ஸோ யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உன்னுடைய டேலண்ட், உன்னுடைய திறமைகளை, உன்னுடைய கெப்பாசிட்டியை வெளிப்படுத்துறதுக்காக இந்த உலகம் பார்த்துட்ருக்கு. ஸோ இன்னும் ஏன் தூங்கிட்டே இருக்கிறீங்க, முழிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கு இமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இமோஷ்னலி இங்கே சந்தோஷமாக இருந்தாதான், ஓகே நான் நல்லா இருக்கேன், எல்லாமே நல்லபடியாக கடந்து வந்திருக்கேன், எனக்கு எல்லாம் நல்லதே நடக்குது அப்படி இமோஷ்னலி நீங்கள் வந்து ஒரு அமைதியாகவும் மனநிறைவோடும் சந்தோஷமாகவும் இருந்தாதான் உலகம் உங்கள் சைட்லேருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்குதில்ல, அது உங்களால் வந்து கொடுக்க முடியும். ஓகே, உங்களுக்கு தகுதியானது சுகர் தான், சால்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது சுகரும் சால்ட்டும் ஒரே மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் உங்களால் அதை டேஸ்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு தகுதியானது எது? சுகர் தானே, சால்ட் வேண்டாம் தானே. ஸோ அப்போ அந்த சால்ட் மாதிரி இருக்கிறது தான் பழைய நினைவுகள், கசப்பான நினைவுகள், தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத ஹேபிட்ஸ், அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு எது மனசுக்கு நல்லது, நிம்மதியை தருதோ, இனிப்பை தருதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்காக சுகரை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் நினச்சா அந்த சால்ட்டை கூட சுகராக மாற்ற முடியும். பிகாஸ் யூ ஆர் த ஈவில் குயின். நீங்கள் நினச்சா முடியும். அந்த பழைய கசப்பான அனுபவங்களை கூட ப்ரெசண்ட்லேயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ இனிப்பான அனுபவங்களாக மாற்றிட முடியும். ஸோ அந்தளவுக்கு கால சூழல்கள் மாறும். ஆனால் நீங்கள் அதற்கு முன்னாடி மாறணும், நீங்கள் வேக்கப் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ பயல் நம்பர் 1 உங்களுக்கான பிப்ரவரி மந்த் ரீடிங் அண்ட் யூனிவர்ஸ் மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் மார்ச் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ பயல் நம்பர் 2, வெல்கம் டு அவர் ரீடிங். யாரெல்லாம் பயல் நம்பர் 2 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மார்ச் மந்த் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கான ஸ்பெஷல் யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட்ஸ் த மார்ச் மந்த் ரீடிங் ஃபார் பயல் நம்பர் 2? Speaking for this reading. We have combined 7 of Swords, 6 of Pentacles. அந்த காம்பினேஷனுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துனாங்களோ, ரீசெண்டில் இல்லை பாஸ்டில் யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினாங்களோ அவங்களே அதற்கான ஒரு பிரதிபலனை கொடுக்க போகிறாங்க. ஓகே, உங்களை காயப்படுத்தினதுக்கான ஒரு பிராய்ச்சித்தம் தேட போகிறாங்க அப்படின்னு இருக்குது இந்த கம்பைன்டு கார்டுக்கான மீனிங். ஸோ அப்போ இப்போ ப்ரெசென்ட்டில் ஏதோ ஒரு காயம் இருக்குது உங்கள் மனசில். என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி பேசிட்டாங்களே, என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, ஏதோ ஒரு காயம் இருக்குது. அந்த காயத்துக்கான பிராய்ச்சித்தம் அவங்க தேட போகிறாங்க, அவங்க கொடுக்க போகிறாங்க. சில பேருக்கு அவங்க தேடுறதை நீங்கள் பார்ப்பீங்க, இல்லை கேட்பீங்க, இல்லை உங்ககிட்டயே அந்த பிராய்ச்சித்தத்தை வந்து கொடுப்பாங்க, உங்ககிட்டயே அந்த தேடுதலை ஆரம்பிப்பாங்க. நான் பண்ண தப்பு தான், அதுக்கு பிராய்ச்சித்தம் நான் பண்ணிக்கிறேன். அது ஒரு வேர்டால் மட்டும் இருக்காது, ஒரு மன்னிப்புன்ற வார்த்தையால் மட்டும் இருக்காது, சில செயல்பாடுகளில் தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மார்ச் மாதமாக இருக்க போது, அதனால மனதளவில் நீங்கள் நிறைய ரெக்கவர் ஆக போகிறீங்க, நிறைய கடந்து வர போகிறீங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வர போகிறீங்க. எஸ், சந்தோஷத்தில் திளைக்க போகிறீங்க. ஓகே, ஃபைனலி ஐ எம் டன். ஓகேப்பா, ஃபைனலி நான் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான, நான் காயப்பட்டதுக்கு உண்டான, நான் எவ்வளோ நான் உண்மையாக கஷ்டப்பட்டிருப்பேன், எந்த அளவுக்கு நான் உழைப்பை போட்டிருப்பேன், வாட் எவர் இட் இஸ், எதான இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஃபேமிலியில் ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே, நீங்கள் எந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தாலுமே நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்திருப்பீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக நீங்கள் எஃபர்ட் போட்டிருப்பீங்க பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு. ஸோ அதற்கான ஒரு தகுதி எனக்கு இருக்குது, லைக் அதற்கான ஒரு ரெக்கக்னேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு உழைப்பு வீண் போகலை அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்து இந்த மார்ச் மாதம் கிடைக்க போகுது. ஸோ நிச்சயமாக சந்தோஷமான மனநிறைவோடு இருக்க போகிறீங்க. ஓகே, உங்களுடைய கப்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆக போகுது. ஸோ இந்த கப்ஸ்ன்றது இமோஷன்ஸ். ஓகே,
உங்களுடைய இமோஷன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆக போகுது, உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆக போகுது, நிறைவாக இருக்க போகுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு உங்களுக்கு கிடைக்க போகுது. சி ஹார்வெஸ்ட், விதை போட்டுங்க இல்லையா, அதை அறுவடை பண்ண போறீங்க. விதை போட்டு அதை பயிரிட்டு அதுக்கு எவ்வளோ உழைச்சிருப்பீங்க, எவ்வளோ வேர்வையை சிந்திருப்பீங்க, அதை அறுவடை பண்ண போறீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பாசிட்டிவான கார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதை எப்படி நீங்களே அறுவடை பண்ணுவீங்களா? நீங்களே அறுவடை பண்ணால் அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? கிடையாது தானே. மற்றவங்க கிட்ட இருந்து அது வரணும் தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஸோ அங்கேருந்து வந்தால் தானே எனக்கு அது சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஃபுல்ஃபில் ஆக நினைக்கிறீங்க. அதுதான் நடக்க போகுது. ஓகே, ஸோ மற்றவங்க சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்க போகுது. ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய பார்ட்னராக இருக்கட்டும், ஒர்க் பார்ட்னர், அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர், மேரேஜ் பார்ட்னர், லவ் பார்ட்னர், இமோஷனல் பார்ட்னர், யாராக வேணா இருக்கட்டும். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதம் ஓகே குழந்தைக்காக வேண்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸோ குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்டுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான மாதமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மாதம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சில பேருக்கு உங்கள் அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஸோ அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு முழு நிறைவை வந்து கொடுக்குற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ உங்களுடைய கவலை துக்கம் எல்லாம் இந்த மாதத்தோட பறந்து போகுது. நீங்கள் எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டாலும் சரி, ஒரு கவலையை சுமந்துட்டு இருந்தாலும் சரி, யாரோ உங்களை ஏமாத்தி இருந்தாலும் சரி, அவங்க அதுக்கான பிராயச்சித்தத்தை தேடுறத பார்ப்பீங்க. கண்கூட உங்ககிட்டே ஏதாவது அவங்க செய்யறத கூட பார்ப்பீங்க. நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு இதை பண்ணிட்டேன், ஸோ இதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்றது. லைக் எது வேணாலும் ஒரு பெண் அவங்களுடைய ஒரு வழிகாட்டுதல் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது. பவர் பேக்காக இருக்க போகுது. ஸோ உங்களோட மனநிலை என்ன, உங்களுக்குள்ள நீங்கள் யார் அப்படின்றத கூட சில டைம் வெளிக்கொணருவாங்க. ஸோ ஒரு பெண்ணினுடைய ஒரு கைடன்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ அந்த பெண் யாராக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி, யாரை வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு குவாலிட்டி என்னென்னா, நான் இங்கே உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஸோ இன்ட்யூட்டிவாக இருப்பாங்க ரொம்ப. ஸோ அவங்க மனசில் சில விஷயங்கள் தோணும், அது உங்ககிட்ட சொல்லுவாங்க. சரிங்களா, அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமனாக இருப்பாங்க, எல்லாத்தையும் ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு உமனாக இருப்பாங்க. அப்படி ஒரு உமன் உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்கன்னா, ஸோ அவங்கள பிடிச்சிக்கோங்க. அவங்க சஜஷன் எடுத்துக்கோங்க, உங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். உங்களுக்கு புலப்படாத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய ட்ராவல் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு அர்த்தமாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் என்ன ட்ராவல் பண்ணுறீங்களோ, என்ன பயணங்கள் மேற்கொள்கிறீங்களோ, அது எல்லாமே ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏதாவது பிரச்சனை, வம்பு தும்பு அதெல்லாம் இருக்குது. சரிங்களா, யாருக்கிட்டையாவது பிரச்சனைகள் இருக்குது, வெளி வட்டாரத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது, ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ட்ராவல் பயணம், ஆன்மீக பயணமாக இருக்கட்டும், இல்லை வேலை சார்ந்து, இல்லை ஏதாவது வெக்கேஷன், அந்த பயணங்களால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகளால் நீங்கள் ஒரு மாதிரி மனதளவில் உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க இல்லையா. பட் இந்த பயணம் மேற்கொள்ளும் போது நீங்கள் கம்ப்ளீட்டாக மனதளவில் ரெக்கவர் ஆவீங்க. ஒரு ஆறுதல், ஒரு நிம்மதி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பயணங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, யாராவது வராங்களா பாருங்க, அப்படிலாம் சோலோவாவது எங்கேயாவது ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வாங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட் ஆகிற அளவுக்கு. சரிங்களா, see we have sun, back of the deck. இதுக்கு மேலே என்ன வேணும்? உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூரிய உதயம் ஆரம்பமாயிடுச்சு, சிறகடிச்சு பறக்க போகிறீங்க. அண்ட் உங்கள் வாழ்க்கையில் இந்த வளம், செழிப்பு எல்லாமே பூத்து குலுங்க போகுது. அதற்கான ஒரு தொடக்கம் இந்த மாதம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டெய்லியும் காலையில் எழுந்துருங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, சூரிய பகவானை வழிபடுங்க. சரிங்களா, சூரிய நமஸ்காரம், யோகா அப்படியும் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு வழிபாடு கூட செய்யலாம் சூரிய நமஸ்காரம். சரிங்களா, உடலாலையும் மனதாலையும் சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணுங்க டெய்லி. நிச்சயமாக கோல்டாக இருந்தது, ஒரு மாதிரி இறுகி இருந்தது எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து அது ஒரு பிரைட்டாக இருக்க போகுது. ஒரு பிரைட்டான ஃப்யூச்சருக்கான ஒரு ப்ராசஸ் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. கண்டிப்பாக சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதம்.
ஸோ சூரிய பகவானை மட்டும் தொடர்ந்து வழிபடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரீடிங் வருது. ஓகே ஓகே பைல் நம்பர் 2 இப்போ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் யூனிவர்ஸ் மெசேஜ் பார்க்கலாம். whatever நீங்க ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. we have princess, you can be your own night storm, every hurricane comes to an end. இதுதான் விஷயம். எல்லாமே ஓகே, எல்லா விதமான புயல், சூறாவளி, பூகம்பம் எல்லாமே ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதத்தோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஓகே, உங்களுக்கு வாழ்க்கையில் இன்னொரு சான்ஸ் இருக்கு. ஸோ வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிருப்பீங்க, கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை எங்கே தொடங்கணும், எங்கே விடணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும் அப்படின்றது சூஸ் பண்ணுறது நீங்களாக தான் இருப்பீங்க. மற்றவங்க சூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இந்த மாதத்துல இருந்து ஸ்ட்ராங்காக இருங்க. ஒரு நியூ பிகினிங்கை கொடுங்க. என் வழியில் யாரும் குறுக்கிடக்கூடாது. என் வழியில் குறுக்கிட்டா நான் ஜஸ்ட் அவங்கள கட் த்ரூ பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு அதே மாதிரி யாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை கிடையாது. நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கேன். ஸோ அது எனக்கு போதும். நான் உண்மையாக இருக்கிறேன், இந்த பிரபஞ்சம் என் கூட இருக்குது அப்படின்றத மட்டும் மனசில் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தைரியமாக ஆர்வத்தோடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடித்த புயல், சூறாவளி, காற்று எல்லாமே ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் அதை போட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டோ இன்னும் அதனுடைய தாக்கம் இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டோ நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் இன்ஃபினிட். வாழ்க்கை திருப்பியும் இருக்குது, வாய்ப்பு திருப்பியும் இருக்குது. வாய்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கும், எதோடையும் முடிஞ்சு போயிடல. ஸோ வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். இந்த மாதம் அதுக்கான ஒரு தொடக்கமான ஒரு மாதமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்கணும், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? உங்களை காக்கிற ஒரு வாளா இருக்கணும்னா அது உங்களுடைய புத்தியாக தான் இருக்கும், அது உங்களுடைய ஆக்ஷனாக தான் இருக்கும். மற்ற யாரும் உங்களை காத்து நிற்க போகிறதில்ல. ஸோ அதில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருங்க, அதில் மட்டும் கான்ஷியஸாக இருங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸாக இருக்குது. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான மார்ச் மந்த் ரீடிங் பார்த்தோம் அண்ட் யூனிவர்ஸ் மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் மார்ச் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ பைல் நம்பர் 3, வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மார்ச் மந்த் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கான ஸ்பெஷல் யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன இந்த மாதத்துக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ வாட்ஸ் யுவர் மார்ச் மந்த் ப்ரெடிக்ஷன் ஃபார் பைல் நம்பர் 3? ப்ளீஸ் டெல் மீ ஃபார் திஸ் ரீடிங். ஓகே, பைல் நம்பர் 3 உங்களுக்கான மார்ச் மந்த் ரீடிங் என்ன? பைல் நம்பர் 3. ஓகே, பைல் நம்பர் 3. நீங்க சண்டை போடுவீங்க. நீங்க லைக் நீங்க இதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் சண்டை போட்டே தீருவேன், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா? என்னன்னா நீங்க யார்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்ககிட்ட எமோஷனலி அப்படியே ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகே, கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான். நீங்கள் யாருக்கிட்ட ஃபைட் பண்ணணும், யாரை நீங்கள் என்னோட எதிரி, நான் ஃபைட் பண்ணணும், கூடாது, அவங்கள ஒரு வழி பண்ணிடணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க இல்லையா? அப்படி நீங்கள் எதிரியாக கன்சிடர் பண்ணுற அவங்க உங்களுக்கு இமோஷ்னலி அவங்க ஒரு இமோஷ்னல் அப்ரோச் கொடுக்க வருவாங்க. நான் சண்டைலாம் போடலன்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறது கூட வச்சுக்கோங்களேன். யார் உங்ககிட்ட சண்டை போட்டாங்களோ அவங்க இந்த மாதிரி சமாதானப்படுத்த வருவாங்க. ஸோ ஒரு சாலிடான ஒரு நியூ பிகினிங். அந்த சமாதானம் எப்படி படுத்துவாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறது, யாரை வேணா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், உங்களுடைய மேரேஜ் பார்ட்னர், லவ் பார்ட்னர், இல்லை உங்களோட பாஸ், உங்களுடைய ஸ்டாஃப், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கொலீக்ஸ், யாரை வேணா இருக்கட்டுமே, ஒருத்தவங்களோட சண்டை, ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அப்படி இருக்கு இல்லையா? அந்த சூழல்ல இந்த மாதம் அவங்க உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து உங்களை சமாதானம் பண்ண பார்ப்பாங்க, இமோஷனலி உங்களை சமாதானம் பண்ண பார்ப்பாங்க. ஓகே, சம் கைண்ட் ஆஃப் கிஃப்ட் நீங்க ரிசீவ் பண்ண இருக்கிறீங்க இந்த மாதம்.
So let's see. நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப், நியூ பிகினிங் இருக்கு. ஒரு 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 வாழ்க்கையில ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், பெரிய சக்சஸ் இதை வந்து நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. இது என்னோட வாழ்க்கையோட அச்சீவ்மெண்ட், இது எனக்கு எப்போ நடக்கும், நடக்கிறதெல்லாம் பார்த்தா அது நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து கிடைக்க போகுது. ஓகே, அது வந்து நீங்க குழம்பிக்கலாம் வேண்டாம். உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்கு. ரைட், கரெக்டான வேர்ட். நீங்க அதுக்கு தகுதியானவங்க அப்படின்றத யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதம் காட்டிடும். ஓகே, ஸோ ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைக்கான நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கான ஒரு விஷயம் இந்த மாதம் வந்து நடக்கும். ஓகே, ஸோ இடம், நிலம், வீடு, இல்லை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ அது சம்மந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த வாய்ப்பு உருவாகிறதுக்கான சூழல் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கண்கூடாக பார்ப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு இல்யூஷனாக இருந்திருக்கும் இத்தனை நாள். அது நடக்குமா நடக்காதா, இல்லை நம்ம தான் இந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோமா சும்மாவே, இல்லை அது உங்களுக்கானது தான், அது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து இந்த மாதம் கிடைக்கும். ரைட், ஸோ நீங்கள் குழப்பமே ஆகாதீங்க, டவுட்ஃபுல்லாக இருக்காதீங்க, டபுள் மைண்ட் செட்டோட இருக்காதுங்க. இப்போ நீங்கள் ஆஸ் இட் இஸ் இப்போ ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் என்ன பண்ணுறீங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. எந்த ஒரு வித்தவுட் நோ டவுட்ஸ், எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் அதை பண்ணிக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கானது தான். உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய பிகர் லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள், ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த மாதம் கிடைக்கும். எஸ், இது எப்போ கிடைக்கும்னா, நீங்கள் எப்போ அமைதியாக நிம்மதியாக ஒரு கேஷுவலாக கூலாக இருக்கிறீங்களோ அப்போ தான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஐயோ எனக்கு எப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, நான் என்னென்னமோ நினச்சேனே அதெல்லாம் நடக்கலாம், என்ன ஆகுறது, என் மானம் என்ன ஆகுறது, மரியாதைனா லைக் வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அது வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கோம். அது எனக்கு தான் கிடைக்க போகுது, அதற்கு தகுதியான ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கு என்ன கவலை, நான் ஜாலியாக இருப்பேன், நான் ஃப்ரீயாக இருப்பேன், நான் ரிலாக்ஸ்டாக இருப்பேன். அது ரிலாக்ஸ்டாக இருங்க, அப்போ அதுக்கான விஷயம் உங்களுக்கு நடந்துடும். ஓகே, ஸோ அது முழுமையாகும், கண்டிப்பாக முழுமையாகும், ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃப்யூச்சராக கூட இருக்கட்டும், ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு கூட அது ஃப்ரூட்ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகட்டும். ஆனால் அதற்கான கன்ஃபர்மேஷன் இந்த மாதம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்சிடும். ஒரு சில பேர் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் இருந்தால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? பட் அதுக்கான கன்ஃபர்மேஷன் இப்போ நடந்துடும். குட்டி குட்டி அச்சீவ்மெண்ட், குட்டி குட்டி விஷயங்கள், நீங்கள் வருஷக்கணக்காக பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் அப்படிலாம் இருந்ததுன்னா, ஸோ அதற்கான ஒரு ஃபுல்ஃபில், அதற்கான ஒரு முழுமை இந்த மாதம் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன ஸ்டாண்டில் இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அது மாறும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, மனசு நிறைய போகுது உங்களுக்கு. என்னால் பண்ண முடிஞ்சது பார்த்தல, நான் பண்ணிட்டேன், டன் இட் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஒரு பொசிஷன் கிடைக்க போகுது. ஓகே, உங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்க போகுது, ஒரு நம்பிக்கை கிடைக்க போகுது. ஓகே, நம்ம வந்து நம்ம ஏஜ் டைம்லலாம் நம்ம இப்படி தான் இருப்போம், நம்ம ஒரு கிங்காவோ ஒரு குயினாவோ இப்படி தான் இருப்போம், நம்மளுக்குன்னு எல்லாமே இருக்கும், நம்ம ஒரு வெல் செட்டில்டாக தான் இருப்போம். ஓகே, நம்ம எல்லாத்தையும் வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்கிப்போம் அப்படின்ற ஒரு ஒரு சந்தோஷம், ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. சி, எல்லாமே பாசிட்டிவ் கார்ட்ஸ். ஓகே, கல்யாணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய கம்யூனிட்டி சார்ந்த வாழ்க்கையாக இருக்கட்டும். கம்யூனிட்டியில் நான் ஒரு ஹையர் பொசிஷனுக்கு நான் போகணும், ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்ந்தா இவங்கள மாதிரி தான் வாழணும் அப்படின்னு நான் ஒரு பேர் எடுக்கணும், அதற்கான முயற்சி நான் செஞ்சிட்ருக்கேன், இல்லை அதற்கான வாய்ப்பு வந்தால் அதற்கான முயற்சி நான் இறங்குவேன். எப்படி நீங்கள் யோசிச்சிருந்தாலும் அதற்கான முயற்சியோ இல்லை அதுக்கான வாய்ப்போ இல்லை அதற்கான பலனோ இந்த மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ கூட்டு முயற்சி அது நல்லாயிருக்கும். உங்களுடைய கண்டிப்பாக யாராவது உங்களோட வந்து கொலாப் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ சிங்கிளாக இருக்கிறவங்களாம் வந்து எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எனக்கு எப்போ பார்ட்னர் கிடைப்பாங்க,
அப்படி இருக்கீங்கன்னா இந்த மாதம் யூ வில் ஃபைண்ட் அவுட் யாரையாவது உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும், உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வந்து கிடைக்கும். உங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பௌஸை பற்றியோ மேரேஜை பற்றியோ ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு வந்து இந்த மாதம் கிடைக்கும். ஓகே, ஸோ பேக் ஆஃப் த டெக் ஸ்ட்ரென்த். ஸோ உங்களுக்கு தேவை இந்த டைம் என்ன தெரியுமா? நம்பிக்கையும் தைரியமும் தான். இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். இந்த நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். சொல்றீங்க நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு நம்பிக்கை குறைவா இருக்கு. இல்லை, நம்பிக்கை இருக்கு, பட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன்றது தைரியம் எனக்கு இருக்கான்னு தெரியல, பயமா இருக்கு, எப்படி நான் அவ்வளோ பெரிய லைஃப்பை ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தகுதியான ஆள், அதனால தான் உங்களை தேடி அதெல்லாம் வருது. ஸோ இந்த நம்பிக்கையும் தைரியமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 இப்போ உங்களுக்கான ஸ்பெஷல் யூனிவர்ஸ் மெசேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். எஸ்கேபிஸ்ட் we have come home to yourself, gold, you don't need someone else to fix you. ஓகே, ரிலாக்ஸ்டாக இருங்கன்னு சொன்னேன். யூனிவர்ஸும் அதுதான் கொடுக்குறாங்க. நடந்தது எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் விடுங்க. யாராவது உங்களை காயப்படுத்திருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே, யார் உங்களை காயப்படுத்தினாங்களோ, சண்டை போட்டாங்களோ, என்ன பிரச்சனையை இழுத்து விட்டாங்களோ அவங்களே வந்து இமோஷ்னலி உங்களுக்கு வந்து அந்த சண்டை சமாதானமாக்கக்கூடிய விஷயங்களை பண்ண வருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ மெசேஜும் அதே தான் வருது. நீங்கள் உங்கள் செல்ஃபை பாருங்கள், அவங்களெல்லாம் இதுக்கு மேலே பார்க்காதீங்க. அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, என்னை இப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்களே, எதுவுமே வேண்டாம். உங்கள் செல்ஃபை பாருங்கள். ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எங்கெல்லாம் நம்ம வந்து சம்பாதிக்க ஓடுறோம், ஓடியாரோம், எங்கோ போகிறோம், எங்கேயோ வரோம். பட் என்னதான் இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணுவோம்? வீடு தான் நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது, ஒரு சேஃப் ஜோனை கொடுக்கறது. வீட்டுக்கு எப்படா போவோம் அப்படிதான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் யார் கூட பழகினாலும், எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், என்ன மாதிரியான மனிதர்களை டீல் பண்ணாலும், என்ன விஷயங்கள் பண்ணாலும், ஆனால் உங்களோட செல்ஃபுக்கு நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த டைமில் வரணும். அதுதான் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். உங்களோட தனிமை, உங்களுடைய செல்ஃபில், உங்களோட செல்ஃப் கேர், இதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அதை பாருங்கள் இந்த மாதம் அதிகமாக அப்படின்னு இருக்குது. யாராவது உங்களை தங்கம் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. யாராவது உங்களுக்கு ஒரு டிக்னிட்டி கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையை கூட அதுவாக இருக்கலாம். என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, எனக்கு இந்த டிக்னிட்டி அவங்க கொடுக்கலன்னு. பட் தங்கத்தை வந்து யாராவது சொல்லி தான் தெரியணுமா என்ன தங்கம்னு? ஸோ அதோட ஷைன், அதனுடைய குவாலிட்டி தெரியாதா தங்கம்னு? ஸோ அதை தான் இங்கே யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், யாரோ ஒருத்தவங்க உங்களோட டிக்னிட்டியை கொடுக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. அப்படி கொடுத்தாதான் நீங்கள் அந்த மாதிரி இருப்பீங்கலாம் கிடையாது. ஆல்ரெடி யூ ஹேவ் தட். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு அந்த டிக்னிட்டி இருக்குது. அதனால் யாரோ ஒருத்தவங்க வந்து தான் கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு நான் வந்து உயர்வாக இருக்கேன், இல்லை நான் குறைச்சி மதிப்பிட்டுப்பேன், அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான மார்ச் மந்த் ரீடிங் பார்த்தோம் அண்ட் யூனிவர்ஸ் மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் மார்ச் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.